மீதே இருக்கும் உச்சப்புள்ளிகளையும் நாம் வேகமாக நெருங்குவதற்கு அறிக்கை எச்சரிக்கை இருக்கிறது. குறிப்பாக மேற்கு அண்டார்டிகா, கிரீன்லாந்தின் பனித்தட்டுகளை உருக்கும் நிலை இருக்கின்றன. அட்லாண்டிக் மெரிடோனியலில் நீர் சுழற்சியும் சீர்குலைந்தபடி இருக்கிறது. ஒரு உச்சப்புள்ளி எட்டப்பட்ட பின்பு அது சுழற்சியில் தொகுதிகளை பாதிப்பதற்கும் பிற உச்சப்புள்ளிகளை துரிதப்படுத்துவதற்கும் கூட சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆகவே இறுதி விளைவின் தாக்கம் நாம் எதிர்பார்ப்பதை விடவும் மிக மோசமாக இருக்கலாம். இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் எக்ஸெட்டர் பல்கலைக்கழகத்தின் உச்சப்புள்ளிகளுக்கான இரண்டாவது உலகளாவிய மாநாடு நடைபெற்றது. இதில் உச்சப்புள்ளிகளை எட்டுவதால் ஏற்படும் சமூக பாதிப்புகள் குறித்து விரிவாக பேசப்பட்டன. சமூக உச்சப்புள்ளிகளை வரையறுப்பதற்காக தேவையும் மாநாட்டின் போது வலியுறுத்தப்பட்டது. இதன் பிறகு வெளியாகி இருக்கும் இந்த அறிக்கை இது போன்ற அறிவியல் மாநாடுகளின் முக்கியத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தீவிர வானிலை நிகழ்வுகள், கடல் மட்ட உயர்வு ஆகிய நேரடி பாதிப்புகளோடு இது போன்ற விளைவுகளும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன. அறிக்கையில் நேர்மறையான சில உச்சப்புள்ளிகளும் விவாதிக்கப்பட்டுள்ளன. காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை குறிப்பதற்காக எடுக்கப்படும் செயல்பாடுகளில் ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டிவிட்டால் தானாகவே தொடர்ந்து நன்மை தரும் செயல்பாடுகள் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு, மின்வாகனங்கள், பசுமை ஹைட்ரஜன் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக இந்த அறிக்கை நம்பிக்கை தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல நாடுகளின் காலநிலை சமன்பாடுகள் குறித்த கொள்கை முடிவுகள் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதையும் ஆய்வுக்குழுவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள், அவற்றுக்கு தேவையான ஆராய்ச்சி, அவற்றின் விலையை குறைத்து அனைவருக்குமானதாக மாற்றுவது போன்ற செயல்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. கூடிய விரைவில் நேர்மறை உச்சப்புள்ளிகளை அதிகரித்து கரிம உமிழ்வுகளை தொடர்ந்து குறைத்தால் மட்டுமே அடுத்த சீர்குலைவுகள் நிகழாமல் தடுக்க முடியும்.